அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 46 உள் நுழைகிறோம். அறிவுடையோர் அணுகாதவை கால் தூய்மை இல்லா கலிமாவும் கால்கடிந்து மேல் தூய்மை இல்லாத வெங்களிரும் சீரி கருவி வெகுண்டுரைப்பான் பள்ளி இம்மூன்றும் குறுகார் அறிவுடையார். திரிகடுகம் 46. அறிவுடையோர் அணுகாதவை என்று இந்த மூன்றும் சொல்லப்படுகின்றன. எந்த மூன்றும்? ஒன்று, கால்கள் நன்றாக இல்லா கலிமா, அதாவது குதிரை. 2, அங்கு வெகுண்டெழுகின்ற மதம் பிடித்த யானை. 3, சினம் கொண்டவர்கள் இருக்கிற பள்ளி. வியப்பாக இருக்கிறது. இந்த மூன்றையுமே அறிவுடையோர் அணுக மாட்டார்கள். அறிவுடையர் என்பவர்கள் யாவர்? சான்றோர், தூயவர்கள், புனிதர்கள், கடவுள். இவர்கள் யாருமே இந்த மூன்றையும் அணுக மாட்டார்கள். எனவே அவர்களுக்குரிய சாயலில் வாழ முயல்கிறவர்கள் இந்த மூன்றிலும் தெளிவாக இருக்க வேண்டும். எனவே அவற்றுள் முதலாவதாக வைக்கப்பட்டிருப்பது கால்கள் சரியில்லாத குதிரை. அதற்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த சொல் கலிமா. நான் நேற்று பயணம் செய்து வந்தேன். அந்த நேரத்தில் அங்கே குன்றத்தூருக்கு அருகில் ஒரு ஊர் இருக்கிறது. என்ன ஊர் என்றால் கரிமா நகர். அப்போ நான் பார்த்து, இது கரிமா நகரா, உண்மையிலேயே கலிமா நகராக இருக்கக்கூடுமோ என்று எண்ணினேன். என குதிரைகள் பலவும் இருந்திருக்கிற ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். நெல்லை பகுதியில் வல்லநாடுக்கு அருகில் ஒரு ஊர் உண்டு, அது கலியா ஊர். இப்போ நான் நினைத்தேன், ஒருவேளை இது கலியா ஊரா அல்லது கலிமா ஊரா, அங்கு குதிரைகள் இருந்திருக்கக்கூடும் என்று ஆய்ந்து பார்க்கலாம். அந்த ஊர்களை சார்ந்தவர்கள் சிந்தித்து பார்க்கலாம். இங்கே முதலாவதாக கால்கள் நன்றாக இல்லா குதிரைகள் அணுகப்பட மாட்டா. ஏன்? கால்கள் தான் அந்த குதிரையினுடைய ஆன்மா. அதனால தான் பார்க்குறோம், ஹெச்பி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஹார்ஸ் பவர், பருதி திறன், பதி. ஆக குதிரையினுடைய அந்த ஓட்ட திறனை வைத்து தான் இந்த ஓட்டத்தை கூட கணக்கில் எடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிற அந்த குதிரைக்கு கால் சரியில்லை என்றால் அதை யார் அணுகுவார்? அணுக மாட்டார்கள். மாந்தருக்கு ஆன்மா போன்று இந்த குதிரைக்கு கால். கண்ணும் காலும் இல்லாதவர்கள் பாவம்தான். இந்த இரண்டையுமே இணைத்து ஒரு பாடலை வாலி எழுதியிருக்கிறார். அருமையான ஒரு பாடல். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மாந்தர் போகலாமா, மாந்தர் போன பாதையை மறந்து போகலாமா, அப்படி வரும். ஆக இங்கு கண் போன போக்கிலெல்லாம் கால் போய்விட முடியாது, கால் போன போக்கிலே மனம் போய்விட முடியாது, போய்விடக்கூடாது. கால் மாந்தர்கள் பல வகையான நடைகளை நடக்கிறார்கள். அதனால்தான் கால்களால் அவர்கள் நடந்தாலும் மற்ற விலங்கினங்களைப் போன்று அவர்கள் கால்நடைகள் என்று அழைக்கப்படுவதில்லை. காரணம், மாந்தர்கள் அவர்கள் காலால் நடக்கிறார்கள், அதோடு கண்ணால் நடக்கிறார்கள், மனத்தால் நடக்கிறார்கள், எழுத்தால் நடக்கிறார்கள், படைப்பு திறனால் நடக்கிறார்கள். இப்படி பல வகையான நடை. எந்த நடை என்றாலும் சரி, இந்த நடைகளை மேற்கொள்கிற மாந்தர்கள் அங்கு நடக்க இயலாதவர்களாக, சரியான நடையை மேற்கொள்ளாத ஒரு குதிரை போன்று அவர்கள் இருந்துவிடக்கூடாது. இங்கே இன்று நாம் இறைமகன் இயேசு மலைப்பொழிவிலே ஒரு கருத்தை சொல்வார். அதாவது, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். கடவுளை காண்பதற்கு தூய்மையான உள்ளம் வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் இங்கே ஒரு கருத்தை நாம் இணைத்து சொல்லலாம். தூய்மையான கால் உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளிடம் செல்வர் என்று சொல்லலாம். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் அது கால். கால் என்றால் என்ன? நாம் பயன்படுத்துகிற அந்த கால். அதோடு அது 4 1 பகுதி, அதையும் கால் என்று சொல்கிறார்கள். மேலும் நடுகின்ற இந்த பனை மரங்கள் போன்றுள்ள அந்த கம்புகள் அவற்றையெல்லாம் கால் என்று சொல்வார்கள். ஆனால் அதே வேளையில்
அப்படி படர வைக்கின்ற அந்த மரக்கம்புகளுக்கு பெயர் கை என்றும் சொல்கிறார்கள். இப்படி கால், அது நல்ல ஒரு தனித்தமிழ் சொல். ஆக லெஃப்ட் ரைட் என்பது போலாக இடம் வலம் என்றெல்லாம் சொல்லலாம். அந்த காலத்தில் ஓலக்கால் சீலக்கால் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி செய்திகளாம் வந்திருக்கின்றன. எது எப்படியோ நாம் இந்த கால் என்கிற அந்த தனித்தமிழ் சொல்லை நாம் பயன்படுத்துவோம். நம்முடைய கால்கள் எல்லாமே நன்றாக இருக்கட்டும். ஆக பழுதடைந்த குதிரையின் கால் போன்று நம் கால்கள் இராவண்ணம் பார்த்து கொள்வோம். எனவே கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.